ஆச்சி ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். டெசோ அறிவிப்பு. மாலத்தீவு முன்னாள் அதிபர் நஷீத் கைது விவகாரத்தில் சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல். விசாகப்பட்டினத்தில் கடற்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி விழுந்து விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. பாலியல் வன்கொடுமை சட்டங்களில் திருத்தம் செய்ய அரசு முடிவு, சிறார் வயது வரம்பு குறைக்கப்படும் என தகவல். இலங்கை அரசை கண்டித்து தீக்குளித்து உயிரிழந்த கடலூர் மணிக்கு திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல். திருவள்ளூரில் அரசு விதிகளை மீறி குவாரியில் மணல் அள்ளுவதாக புகார், பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். காஷ்மீரில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு, சட்டப்பேரவையில் கண்ணீருடன் உமர் அப்துல்லா விளக்கம். பவானி ஆற்றை தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் கேரளாவை கண்டித்து 7ஆம் தேதி முற்றுகை போராட்டம், விவசாயிகள் அறிவிப்பு. பீகாரில் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் மீது தடியடி, எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடர வாய்ப்பு, வானிலை நடுவம் தகவல். ஆச்சி ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.